திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே சென்ற பொழுது அது ஈழத்தமிழர்கள் குடியிருப்பு பகுதிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது அந்த குடியிருப்பில் பல கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள். அது தொடர்பாக நான் பேரவைத் தலைவர் அவர்களிடம் நான் தனியாக அதை கொடுத்து விடுகின்றேன். அங்கே குடியிருக்க வீடுகள் சரியாக இல்லை, இன்னமும் கூடுதலாக தண்ணீர் வசதி இல்லை, சுடுகாடு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதன் நோக்கம், அந்த ஈழத்தமிழர்கள் குடியிருப்பில் முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து ஈழத்தமிழர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் இந்த செய்தியை சொல்கிறேன். அது வீடியோவாக எடுத்திருக்கிறோம், அதை நாங்கள் பகிர்கிறேன். இது கூடுதலாக நம்முடைய மரியாதைக்குரிய பாஜகவினுடைய உறுப்பினர் அவர்கள் பேசும் பொழுது 12 ஆண்டுகள் இந்தியாவை ஆளுகின்ற பாஜக மோடி அவர்கள் குறித்து, மரியாதைக்குரிய இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் குறித்து பேசும் பொழுது பெருமிதம் கொண்டு பேசினார்கள். இந்த அவை அது குறித்து பாராட்டி மாண்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக மாண்பு இந்த அவையில் குறைவாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறாரா என்கின்ற கேள்வியை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் தன்னுடைய விருப்பத்தை மன்னிக்கணும் தயவு செய்து. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி, நான் ஏற்கனவே நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு மாண்புமிகு அமைச்சர் இந்த மாண்பு உறுப்பினர் பாருங்க, மாண்பு உறுப்பினர் பேசிய அந்த உரையில இருந்து நீங்கள் மறுப்பு சொல்லுகிற கருத்து எதுவும் இருப்பதாக எனக்கு மனத்துக்கு படவில்லை. நேற்று நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற செய்தி ஏற்புடையது. அடுத்து மாண்பு உறுப்பினர் பேசிய அந்த பேச்சிலிருந்து எதுவும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுல ரொம்ப நான் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் என்னுடைய கருத்துக்கு எப்பொழுதுமே அதுல என்னன்னா, நான் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய 3458 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும், அது தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு தொடர்ந்து நம்ம கோரிக்கை வைக்கின்றோம். அப்படி அதை மறுக்கின்ற ஒரு அரசு இந்திய ஒன்றிய அரசு. அப்படி வழங்கிவிட்டு பேசினால் அதை பற்றி நம்ம பேசலாம். மாண்பு அமைச்சர் ஒன்று சொல்லலாம், பாஜக உறுப்பினர் எங்களுக்காக வாதாடி அதை பெற்றுத்தார்கள் என்று அதுதான் நான் சொல்ல வரேன். அது குறித்து அவர் பேசி இந்த மாண்பை உயர்த்துவதற்கு பயன்படுத்தலாம். அவர் சொன்ன அந்த படுகர் சமுதாயம் அப்படிங்கிறது, நாங்க சமூக நீதி துறையின் சார்பாக ஏற்கனவே இந்த கோரிக்கைகள் நிறைய நம்முடைய துறையின் சார்பாக வந்திருக்கிறது. அந்த படுகர் சமுதாய மக்கள் பழங்குடி சமுதாயத்தில் சேர்க்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. அது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். கட்டாயம் அது குறித்து பரிசீலிப்போம். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.